வணக்கங்க. இங்கே பாருங்கள், பால்கனியில் எவ்வளோ அழகாக ஜாலியாக படுத்துட்டு இருக்குது இந்த அணில் குட்டி. 2 மந்த் முன்னாடி வெளியே விளையாடிட்டு இருந்துச்சுங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட. கடலக்காய் தூக்கி போட்டேங்க. நெக்ஸ்ட் டே சேம் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் இந்த அணில் அதை விரட்டிடுதுங்க. கரெக்டாக எந்த டைமுக்கு கடலக்காய் போடுறனோ அதே டைமுக்கு வந்துடுதுங்க. வேறு நட்ஸு, பாதாம், பழம் இதெல்லாம் போட்டால் வாங்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள், என்னை பார்த்தது எப்படியெல்லாம் வாலாட்டுதுன்னு. 4 கடலக்காய்க்கு மேலே சாப்பிட மாட்டேங்குதுங்க. நம்ம ஊரில் இருக்கிறத விட இந்த அணில்குட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 4க்கு மேலே போட்டால் என்ன பண்ணுன்னா, கொண்டு போய் மண்ணுக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒழிச்சு வச்ச இடம் மறந்து போயிடுதுங்க. அந்த இடத்துல கடலக்காய் செடி முளைச்சிருது. சம்மர்னால நல்லா வளரும் செடி. ஆனால் வின்டர் வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே கருகி போன மாதிரி ஆயிடுதுங்க. இந்த அணில் நல்லா பொசசிவ் ஆகுதுங்க. வேறு அணில் வந்துச்சுன்னா இந்த அணில் குட்டி துரத்தி விட்டுருது. இந்த அணில் குட்டிக்கு வேறு என்ன நல்ல பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு சோமு பயல்னு வச்சுருக்கேன்.